அனைத்துக்கும் வணக்கம். நான் இப்ப எந்த பதிவு பத்தி பேச போறோம் அப்புட்ன்னா, சமீபத்தில நடந்த கரூர்ல நடந்த ஒரு கோர சம்பவம். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது, ஏன் நம்ம மக்கள் வந்து இந்த மாரி இருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும். இவ்வளோ உயிர்கள் வந்து பறிபோகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன் தளபதி விஜய் அவர்கள் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா, இப்போ ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு. இதுக்கு மேற்பட்டு இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் வந்து நடக்கக்கூடாது. ம். ரொம்ப வருத்தம் அளிக்க வேண்டியது இருக்கு. அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து பாசம் அவர் மேல வைக்கலாம். அவரு அவருக்கு ஒரு தொண்டனா இருக்கலாம், ஒரு ரசிகனா இருக்கலாம். ஆனா வெறியனா மட்டும் யாருக்குமே வந்து இருக்கக்கூடாது. அவரு ஆரம்பத்துல இருந்தே என்ன சொல்லிட்டு இருக்காரு, உங்களோட சேஃப்டிய பாருங்க. உங்க சேஃப்டி தான் எனக்கு முக்கியம் அப்புட்ன்னு. இந்த இளைஞர்கள் வந்து இளைஞர்கள் வந்து நம்ம என்ன பண்றோம்? ம். தளபதி விஜய் ஏற சொன்னாரா? கரண்ட் கம்பத்துல ஏறி என்ன பார்றா அப்புட்ன்னு. இல்ல மரத்து மேல ஏறி என்ன பார்றா அப்புட்ன்னு வந்து சொன்னாரா? இல்ல கூரை மேல ஏறி என்ன பார்றா அப்புட்ன்னு சொன்னாரா? இல்ல கரண்ட் கம்பிய புடிச்சுக்கிட்டு என்னைய பார்றா அப்புட்ன்னு சொன்னாரா? ஏன் அது மாரி பண்றீங்க? ம். இதே மாரி தான் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த்னு ஒருத்தர் இருந்தாரு. தான் மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்புட்ன்னு வந்தாரு. அப்புறம் அது இதுன்னு சொல்லி சொல்லி நம்ம ஒழிச்சிட்டோம். இன்னைக்கு எல்லா கட்சியும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்படா இவன் ஒழிவான் அப்புட்ன்னு. அதே மாரி அவருக்கு ஒரு சம்பவம் வந்து நடந்துருச்சு. அவர் நினைச்சிருந்தா எப்படியோ வந்து வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். ஆனா, தான் மக்களுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம்ல. ஏன் நான் வந்து விஜய் எனக்கு பிடிக்கும் அவ்வளோதான். ஆனா அவ்வளோ ஒரு வெறிலாம் கிடையாது. ம். இந்த மாரி அதாவது நீங்க பண்ண ஒரு அசம்பாவிதத்தால வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, அப்பாவி மக்கள் இறந்து போயிட்டாங்க. குழந்தைங்க இறந்து கர்ப்பிணி பெண்கள் இறந்து போயிட்டாங்க. ம். நான் என்ன சொல்றேன் அப்புட்ன்னா, தயவு செஞ்சு மகளிர் வந்து இந்த மாரி இடத்துக்குலாம் போகாதீங்க. ஒரு கர்ப்பிணி பெண்கள் போகாதீங்க. குழந்தைய தூக்கிட்டு போகாதீங்க. அதுக்கு தான் லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. டிவில பார்க்கலாம்ல. ம். விஜய் வந்து என்னைய வந்து இப்படிலாம் பாருன்னு சொன்னாரா? இல்ல அவரு சொல்லல. அவரு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்புட்ன்னா, நீங்க சேஃப்டியா இருங்க. சேஃப்டியா நின்னு அவரு சொல்றத கொஞ்சமாவது காது குடுத்து கேட்குறீங்களா ஃபர்ஸ்ட்டு? கத்துறீங்க அப்படியே. அவ்வளோ ஒரு தனி மனிதன் வந்து சுத்திலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கத்தும்போது, அவருக்கு ஒரு மனநிலை வந்து எப்படி இருக்கும்? இன்னைக்கு எவனோ யார் யாரோ திட்டுறான் இப்போ. கண்ட மாரி திட்டுறான். கடைசில வந்து இதுக்கு எல்லாம் வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, விஜய் மட்டும் தான் காரணமா? மக்களாகிய நம்பளும் தான் ஒரு காரணம். ஏன் வந்து ஒரே இடத்துல அப்படி வந்து இது பண்ணு என்ன இது? அப்படி வந்து அவர பார்க்கணும் அப்படின்னு. உங்களோட உரிமைய காட்டணுமா? அவர உங்களுக்கு புடிக்குமா? ஓட்ல காட்டுங்க. ஒரு மாற்றம் வரணுமா? ஓட்ல வந்து காட்டுங்க. அத விட்டுட்டு, இந்த மாரி பண்ணி கடைசில என்ன ஆச்சு? உயிர் இழப்புகள் தான் ஆயிடுச்சு. ம். இத வந்து யாரால தடுக்க முடியும்? சொல்லுங்க. அப்ப மக்கள் திருந்தாத வர, இந்த மாரியான நிகழ்வுகள தடுக்கவே முடியாது. நம்ம மாறணும். மாற்றத்த உருவாக்கணும் அப்படின்னா, செயல்ல காட்டணுமே ஒழிஞ்சு, இந்த மாரியான கோரமா, கொடூரமா நடந்து, நெறைய மக்கள வந்து பலி கொடுக்கக்கூடாது. தம்மம்பட்டி தமிழர் ரவிச்சந்திரன்.